ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த அம்மம்மா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி என்னன்னா சொரக்காய் தோரன். அதாவது பொரியல் தான் பண்ண போறோம். அந்த பொரியல் வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியான ஸ்டைலில் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் பண்ணுறோம். இது எல்லாரும் வீட்டில் பெரியவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு வீட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ண சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வதக்கிடுறாங்க. அப்படிலாம் ஆயிலே தாளிப்பு போட்டு வதக்கிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு நல்ல நியூட்ரிஷன் வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் கரெக்டாக அந்த சுரக்காவை நீங்கள் ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா வெரி குட். நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அந்த கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் கிடைக்கும். அந்த டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. சுரக்காய் தோரன் தேவையான பொருட்கள்: சுரக்காய் 1/4 கிலோ, துருவிய தேங்காய் தேவையான அளவு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் வச்சுருக்கேன், அதாவது இட்லி சட்டி. இந்த இட்லி சட்டியில் பெரும்பாலும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாயில் பண்ணி அந்த காய்கறியை வந்து தாளிப்பு போட்டு சாப்பிட்டா அது பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி இந்த காய்கறியை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா அப்படி வதக்கி சாப்பிடும்போது அது பிரயோஜனமே இல்லை. ஆனால் எண்ணெய் ஊற்றி வதக்கி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காரத்தன்மை, அந்த நீங்கள் போடுற அந்த மசாலா எல்லாமே நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். ஆனால் ஹெல்த்தியாக பார்த்தீங்கன்னா இல்லை. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி டாக்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நம்ம கோத்ரூ பண்ணாலே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், அது எப்படி சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்ணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய ரெசிபிகள் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாக நம்ம பார்த்தா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது ஆல்வேஸ் குட். புரியுதுங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சுரக்காவை தோல் சீவிட்டு அந்த சுரக்காவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சுரக்காய் ஆல்வேஸ் வந்து நம்ம குட் ஃபார் ஹெல்த், வெயிட் லாஸுக்கும் நல்லாயிருக்கும். இன்னொன்று தண்ணிக்காய், அதெல்லாம் சுரக்காய், அப்புறம் வந்து இந்த பீர்க்கங்காய், இதெல்லாம் வந்து நம்ம ஆல்வேஸ் வந்து நம்ம உடம்பு சாப்பிட்றது நல்லது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காயை டைரெக்டாக வந்து இதில் போட்டுறேன். இதில் உப்பு போடல, ஆயில் போடல, மசாலா போடல, எதுவுமே போடலை. ஜஸ்ட் இதில் போட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம். இட்லி சட்டியில் தேவையான தண்ணி ஊற்றி சூடு பண்ணிட்டு அப்போ போடுங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு டைமிங் தெரியும். ஒரு அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணலாம், அதாவது இட்லி சட்டியில். இது சைடில் வேகட்டும். இதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா இதுக்கான தேங்காய், அது தோரன்னா பொரியல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல பொரியல் நம்ம வீட்டில் பண்ணும்போது வெங்காயம் போடுவோம். வெங்காயம் இந்த பொரியலில் போட்டால் டேஸ்ட் வந்து மாற்றும். ஸோ அதனால் வெங்காயம் போடக்கூடாது, வெறும் உளுத்தப்பருப்பு மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த தேங்காய், திருவண்ண தேங்காய் மேலே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 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 மசாலாவை ரெடி பண்ணோம். ஏன் இந்த மசாலா ரெடி பண்ணுறோம்னா காரணம் இருக்குது. இந்த காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி 1/2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா பொடிசாக கட் பண்ணுவோம். அது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய், அதுக்கப்புறம் இந்த காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உதிரியாக தனித்தனியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒன்றோட ஒன்று சேராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த தேங்காவை இங்கே பாருங்கள், இந்த தேங்காவை இந்த அளவுக்கு நான் சொன்ன குவான்டிட்டி, அதாவது 1 கப்பு தேங்காயில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் லைட்டாக பிளேட்டில் போட்டிருக்கேன். காரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவை, 1, 2, 3, 4 அப்படி. அதாவது நான் மிளகா உடச்சி போட்டிருக்கேன். உடச்ச மிளகா வந்து ஒரு 4 சைஸு, ஒரு 4 பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 4, 5 போட்டிருக்கேன். சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. எப்படி? கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதுக்கு கூட சீரகம். இதை வந்து நம்ம அரைச்சிட்றோம். கொஞ்சம் காரம் எனக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுங்க. உங்களுக்கு எப்படி காரம் பிடிக்கணும். ஏன்னா என்னோட சஜஷன், இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக பண்ணும்போது வீட்டில் காரத்தை கம்மி பண்ணி சாப்பிட்றது ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். சரிங்களா? ஓகே, ஸ்டைலில் ஸ்டீம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை அரைச்சலாம். இதை அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிக்கூடாது. பேஸ்ட் மலமலன்னு போனால் நல்லா இருக்காது. அதனால் வந்து ஒரு 90% கொஞ்சம் அரைச்சாதான் இந்த சுரக்காவோட மற்ற தேங்காவும் இந்த காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதான். சரிங்களா? இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த சுரக்காவும் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சைடில் வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய், அந்த பச்சை மிளகாய், சீரகம் இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி காமிக்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப நைஸாகவும் அரைச்சக்கூடாது,
இந்த ஹாஃப் டன் இந்த 50% அளவுக்கு சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த 50% அரைக்கிற அந்த மாதிரி பக்குவம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம பொருள் வந்து ஒன்றோட ஒன்று சேர்க்கறது சரியாக இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் அரைச்சிடணும். நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப கவனம் தேவை. இது கரெக்டாக இப்படி அரைச்சா மட்டும்தான் அந்த பச்சை மிளகாய் காரமும் தெரியும், அந்த சீரகத்தோட வாசமும் இருக்கும், கருவேப்பிலையோட வாசமும் இருக்கும், தேங்காய் தன்மையும் தெரியும். இதான் விஷயம். ஏன்னா அரைக்கிறதுக்கு இவ்வளோ பேர் விஷயம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். விஷயம் இருக்குது. அதனால தான் தெளிவாக இந்த அளவுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கவனமாக இருந்தால் தான் நீங்கள் வீட்டில் அந்த சமையல் முழுமையாக வந்து வரும். இதான் விஷயம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இந்த காயில் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காய் வெந்த காயை சும்மா பாருங்கள், கையில் எடுத்தாலே தெரியும். இப்போ இது வெறும் சால்ட்டு உப்பு போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். காய் நல்லா வெந்திருக்கு. சரிங்களா? இந்த வெந்த காயை இவரை அப்படியே தூக்கி ஓர வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பேன் அடுப்பு ஆன் பண்ணி தாளிப்பை போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் தான் அந்த வாசமும் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலோ கல்லெண்ணெய் போட்டுருவாங்க. யூஸ் பண்ணுற தவறு எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அதே மாதிரி அந்த வாசமும் நல்லா இருக்கணும், அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும். அதனால் வந்து அதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த தேங்காய் எண்ணெய் அந்த சூடு பண்ணுற பக்கம் வந்து ரொம்ப ஸ்மோக் வர அளவுக்கு வந்து சூடு பண்ணக்கூடாது எப்பவுமே. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. சூடான பிறகு கடுகு தாளிப்பை போடுறோம். கடுகு வந்து அந்த இடத்துல சுற்றி போடுறேன். நம்ம வீட்டில் குழிக்கடையாக இருந்தால் அப்படி 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 போட்டுடலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பண்ணால் சுற்றி தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எண்ணெய் சுற்றி தான் நிற்கும். ஸோ அதனால் இந்த கடுகு போட்ட பிறகு கடுகு நல்லா பொரியணும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் சீரகம் போட ஆரம்பிக்கணும். இந்த கடுகும் சீரகமும் ஒன்றா சேர்த்து போட்டிங்கன்னா அது தாளிப்பில் சேராது. ஏங்கன்னா கடுகு பொரிகிற தன்மை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், சீரகம் உடனே பொரிஞ்சிடும். அதனால தான் வந்து ரெண்டுத்துக்கு தனித்தனி பக்குவம் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக பிரித்து போடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கடுகு போட்ட பிறகு இந்த சீரகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா அப்படி லைட்டாக ஏற்கனவே நம்ம சீரகம் போட்டிருக்கோம். சீரகம் வந்து நம்ம சேர்க்குறது ஆல்வேஸ் குட்டு தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனால் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வரமிளகா இருக்குல்ல, இந்த வரமிளகா போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உளுத்தம்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பை இப்படி போடுங்க. உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு இது லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. அந்த கடுகு, அந்த உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இந்த சீரகம். கொஞ்சம் அந்த உளுத்தம்பருப்பு கலர் மாறி வர டைமில் இந்த காஞ்ச மிளகா போடலாம், அதாவது வரமிளகா. அதுக்கப்புறம் தான் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வரமிளகா நீங்கள் போடும்போது கலர் மாறிடும், பார்க்கும்போது நல்லா இருக்காது. அதனால் ஒரு ஹாஃப் டன் கலர் மாறுற டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம இது மாதிரி வீட்டில் சமைக்கும் போது அந்த சுவை எந்த அளவுக்கு முக்கியமோ, நம்ம யூஸ் பண்ணுற அந்த காரம், அந்த மசாலாலாம் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி அந்த சுவையை கூடுறதுக்கு, அந்த வாசத்தை நல்லா கொடுக்கறதுக்கு இந்த தாளிப்பு வந்து முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. அதனால தான் தாளிப்பு வந்து ரொம்ப முக்கியம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் போடுறேன். தேங்காவை நம்ம என்ன பண்ணுறோம், இது லைட்டாக சும்மா அடுப்பு ரொம்ப ஸ்லோ பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு அந்த உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா அதோட இப்படி லைட்டாக சேர்க்கறதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே நம்ம காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, டாயின், அவ்வளோதான். இந்த காயை இப்படி எடுத்து இந்த இடத்துல நம்ம போடுறோம். இந்த காய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏற்கனவே போட்டிருக்க அந்த தேங்காவை இப்படி போட்டு நல்லா பிரட்டுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பிரட்டுங்க. இப்படி பிரட்டும் போது என்ன ஆகுனா, இந்த இடத்துல அந்த தேங்காய் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். சேர்ந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சும்மா சிட்டிக்கு மஞ்சத்தூள் லைட்டாக போடுறோம். மஞ்சத்தூள் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போடணு. திருப்பியும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், சும்மா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்படி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீட்டில் செய்கிற பொரியலுக்கும் இந்த செய்கிற பொரியலுக்கும் வித்தியாசம் இருக்கும். 100% கான்ஃபிடன்ஸ் சொல்லுவேன், தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேம் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க அந்த தேங்காய் இருக்குல்ல, திருவண்ண தேங்காய் அப்படி மேலே போடுறோம். போட்ட பிறகு இதுக்கப்புறம் அடுப்பில் இப்படி வைக்கக்கூடாது. என்ன பண்ண கேட்டிங்கன்னா,
அப்படி போட்ட உடனே அப்படி மேலோட்டும் அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு உடனே பிளேட்டில் மாற்றிடணும். அந்த சூடான கடாயில் அப்படியே இருந்தால் அந்த தேங்காயோட பக்குவம் மாறிடும். இந்த மாதிரி ஒரு சுரக்காய் ஒரு தோரன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த சுரக்காய் தோரன். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வித்தியாசம் தான். நீங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி பக்குவம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் 80% வந்து ஒரே மாதிரி இருக்கும், 20% மாற்றங்கள் இருக்கும். அதாவது அந்த தேங்காய் அரைச்சி இப்படி மிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தேங்காய் அப்படி போட்டு பெரட்டுறோம். தேங்காய் எண்ணெய் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், see you, bye, take care.